ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், நிறைய கோல்டு சேவிங் ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி வாங்குறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கலக்கத்தில் இருக்கோம் இல்லைங்களா? அப்படி இருக்கிறவங்க எப்படி வந்து நம்மளுக்கு தேவையான தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு. நான் எப்படி சிறுக சேமித்து முதல்ல வந்து நான் வந்து கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு கோல்டு சேவிங்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆணுச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வாங்கினது. சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வாங்கினது இருக்குது. இதில் வந்து நான் எப்படி வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து +2 முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. வீட்டில் வந்து அம்மா கிடையாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வேலைக்கு போக வேண்டிய சூழல் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சரி நான் வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு நான் வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சி நம்ம வந்து நம்மளுடைய ஏர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து என்னால் அது முடியலை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லரிங் போயிட்டுருந்தேன். அப்புறம் வந்து டைப்பிங் கிளாஸ் போய் டிஎன்பிசி எழுதி அதில் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுவும் என்னால் பண்ண முடியல. டைப்பிங் வந்து தமிழ், இங்கிலீஷ் ரெண்டும், லோயர் ஹையர் ரெண்டுமே முடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டிஎன்பிசி எழுதினேன். பட் வந்து அதில் எனக்கு பெருசாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே எனக்கு வந்து அப்புறம் லோக்கலில் கிடைக்கிற வேலைகளுக்கு நான் வந்து போயிட்டுருந்தேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் கழித்து ஒரு நர்சரி ஸ்கூலில் வந்து ஜாப் கிடச்சிது. அந்த ஜாபு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அன்னைக்கு 2002 அப்படின்னு நினைக்கிறேன். 2002ல் வந்து எனக்கு வந்து சேலரி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 200 ருபீஸு. பட் என்னாலேயே நினச்சி பார்க்க முடியல. ஒரு 200 ரூபாய்க்காக எப்படி தான் நான் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு லைன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அதை வச்சு நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஒரு 200 ரூபாய் சேலரிக்கு போனேன். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு 200 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது வீட்டில் வந்து கட்டாயம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சூழல் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா 200 ரூபாயில் 100 ரூபாய் நான் வந்து என்னுடைய சேவிங்காக வச்சுக்கிறேன், 100 ரூபா மட்டும் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 100 ரூபாயை வந்து ஒரு நகை சீட்டு வந்து நான் போட்டேன். நகை சீட்டு போட்டு இந்த மோதிரம் வந்து காமிக்கிறேன் பாருங்கள், SA அப்படின்னு எழுதியிருக்கும். பட் வந்து அப்போல்லாம் இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, இனிஷியல் போட்டு போடுறது. அதுதான் வந்து எனக்கு சென்டிமெண்டலாக ஃபஸ்ட்டு எனக்கு தங்கம் கிடச்சது அப்படிங்கிறதுனால நான் பார்த்தீங்கன்னா இதை நான் இது வரைக்கும் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சொல்லப்போனால் அப்படின்னா ஒரு 30 இயர்ஸாக போட்டிருக்கேன்னு கூட நம்ம சொல்லலாம். இது வாங்கும்போது 100 ரூபா போட்டு இது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படிங்கிறது கொஞ்சம் நான் மறந்துட்டேன். பட் வந்து அன்னைய கோல்டு ரேட்டு கூட எனக்கு தெரியலை. இது வந்து 100 ரூபாய்க்கு நகை சீட்டு போட்டு நான் வந்து வாங்கினது. இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தான் இருக்குது. இன்னுமுமே நான் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாமல் இது ஒன்று தான் நான் வந்து எப்போவுமே ரெகுலராக வேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினது 100 ரூபா, அதாவது 200 ரூபா சம்பளத்தில் 100 ரூபா சேமித்து நான் ஃபஸ்ட்டு வாங்கினது. பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு, வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கவங்க எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம் நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா? மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னைய கோல்டு ரேட்டு வந்து பார்க்கும்பொழுது நம்ம இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து 100 மில்லிகிராம் இன்னைய ரேட்டுக்கு கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து ஒரு 800லேருந்து 900 இருந்துச்சு அப்படின்னா இந்த 100 மில்லிகிராமாக வாங்கிட முடியும். இந்த 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உண்டியல் சேமிப்பு, சில்லறை சேமிப்பு, நான் வந்து நிறைய வீடியோஸ் மணி சேவிங் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஐடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாதம் உங்களால் ஒரு 100 மில்லிகிராம் வாங்கிட முடியும். இந்த 100 மில்லிகிராம் காயின் வந்து எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி, ஸ்ரீகுமரன், தங்கமயில் இந்த மாதிரி நல்ல ஃபெமிலியரான கடையிலேயே நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் பயப்படவே வேண்டியதில்லை. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டையிங் சார்ஜ் மட்டும்தான் போடுவாங்க. அதனால் கண்டிப்பாக பார்க்குற வியூவர்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிராம், அதாவது 1/2 கிராம் அப்படிங்கிறது 500 மில்லிகிராம். இப்போ வந்து இதே மாதிரி 100 மில்லிகிராம் வந்து சேர்ந்த ஒரு 500 மில்லிகிராம். இதே வாங்கணும் அப்படின்னா இன்றைய காலகட்டத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 3500 அல்லது
சாரி 3700 சம்திங் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக தான் எனக்கு தெரியுது. கரெக்டான கால்குலேஷன் எனக்கு தெரியல. சப்போஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட இதை வந்து 1/2 கிராம் வாங்க எவ்வளோ அமௌண்ட் வரும், 1 கிராம் வாங்க எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 1/2 கிராம் வாங்கவே முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி 100 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் அந்த மாதிரி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து மாதம் டார்கெட் வச்சுக்கோங்க. ஆனால் நகை சீட்டு போட்டு வாங்குறது தான் பெட்டர். அதாவது நீங்கள் வந்து நகையாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நகை சீட்டு போட்டு தான் வாங்கணும் அப்படின்னா தான் அது வந்து பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் வாங்கினது நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஷேர் பண்ணிவிட்டேன். இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சது பார்த்திங்கன்னா சில சமயங்களில் என்னால் வந்து கோல்டு வந்து வாங்க முடியல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இந்த மாதிரி சில்வர்லேயும் நான் வந்து வாங்குவேன். இது பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் லாஸ்ட் இயரில் பார்த்திங்க அப்படின்னா மகளிர் தினத்தன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு வந்து இது ப்ரெசென்ட் பண்ணுது. இது வந்து ஜஸ்ட்டு 400 ருபீஸ் தான் வந்து நம்மளுக்கு வருது. இதை வந்து நான் வந்து கையில் தான் போட்டிருந்தேன். இப்போ வந்து உங்களோட ஷேர் பண்ணும்போது இருந்தால் நான் வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட்டு 400 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஆனால் இப்போவுமே வெள்ளியோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி வரும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களால் வாங்க முடியலன்னா இந்த மாதிரி கூட வாங்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிங்கு, இதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ரிங்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அட்சய திதிக்கு என் பொண்ணுக்கு வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வாங்கினது. என்னுடைய பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னா பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து என்னுடைய வழக்கம். அதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின் தான் நான் வந்து பண்ணுவேன். பட் வந்து இந்த வருஷம் லாஸ்ட்டு அட்சய திதி அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக 1 கிராம். இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து என் பொண்ணுக்காக இது வந்து வாங்கி கொடுத்தேன். ஏன் என் பொண்ணுக்காக வாங்கி கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் வந்து என் பொண்ணு தான். அப்போ வந்து என் பொண்ணு 4th தான் படித்தாங்க. பட் அப்போவே வந்து என்ன பண்ணாங்கன்னா யூடியூப் சேனலை வந்து வீடியோஸ் பார்த்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணணும், எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதில் எப்படி எடிட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுல A to Z வந்து என் பொண்ணு தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க 7th படிக்கிறதுனால அவங்கள வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுத்த என் பொண்ணுக்கு இதை கொடுத்ததில் எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா நம்ம சின்ன குழந்தைங்க அப்படின்னு நினைக்கிறோம். பட் அந்த குழந்தைங்களுக்கு தெரிகிற விஷயம் நமக்கு தெரியறதில்ல. அதை வச்சு நான் இப்போ வந்து கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நான் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்கிறேன். அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. இந்த ரிங்கோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நகை சீட்டு போட்டு நான் வந்து வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து வாங்கினது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து வாங்கினேன். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ வந்து 2 இயர்ஸில் வாங்கினது இப்போலாம் போட முடியாது இல்லைங்களா. ஆனால் வந்து இது வந்து ஞாபகார்த்தமாக என் பொண்ணுக்கு போட்டது அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதெல்லாமே அப்படியே வந்து மெமரிஸ்க்காக நான் வந்து சேர்த்து வச்சிட்ருக்கிறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப 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 க்யூட்டாக ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என் பொண்ணு கையில் போட்டிருந்தாங்க. அப்புறம் இதை வந்து இப்போ என்னுடைய மெமரிஸ்க்காக அப்படியே வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து ஏன்னா பொண்ணு தான் ஃபஸ்ட்டு பிறந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நிறைய வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிது. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா 2012, 13 அந்த ரேஞ்சில் அதாவது ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மிக்கி மவுஸ் வந்து ரொம்ப மிக்கி மவுஸில் நினைக்கிறேன் டெடி வந்து ரொம்பவும் ஃபேமஸ்ஸு. அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து என் பொண்ணுக்கு ஜஸ்ட்டு 1000 ருபீஸ் நகை சீட்டு வந்து போட்டிருந்தேன். இந்த நகை சீட்டு போட்டு எனக்கு வந்து 11 மந்த் இல்லைங்களா. அந்த 11 மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 11,000 கிடச்சிது. அந்த 11,000க்கு எனக்கு வந்து 3/4 பவுனும் அன்றைக்கி கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி சொல்லி பாருங்கள் 10 வருஷம் கழிச்சு இன்னையோட ரேட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து 3/4 பவுனுக்கு வாங்கினது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது என் பையனுக்கு சரியாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து போட்டுட்ருக்குறோம். அதனால் நம்ம வந்து தங்கத்தில் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பெரிய நஷ்டம் எதுவுமே வராது. நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் வந்து அது வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால் சின்னதாக இந்த மாதிரி வாங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணோட தோடு. இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. கோதுமை மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து எப்படி தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சி நான் வந்து எடுத்தது. எப்போவுமே பார்த்திங்கன்னா என் பொண்ணு இது தான் போட்டுட்ருப்பாங்க. இது எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணுறது எல்லாமே சிறுக சேமித்து நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வாங்கினது தான். அதாவது நகை சீட்டு போட்டு வாங்கினது. பட் இந்த நகையெல்லாம் பார்த்திங்கன்னா 916 கேடிஎம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ வாங்கினது ஒரு 12 இயர்ஸ் பிஃபோர் வாங்கினதுனால அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடையாது இல்லைங்களா. அதனால் இது வந்து அப்போ வாங்கினது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஜிமிக்கி மாடல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. இதுவுமே வந்து என் பொண்ணோட அடுத்த பர்த்டே அப்போ வந்து வாங்கினது. எப்போவுமே வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா
எனக்கு வந்து இந்த அட்சய திதியில் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்தளவுக்கு எனக்கு ஃபெமிலியர் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா என் பொண்ணோட பர்த்டேக்கு இந்த மாதிரி நகை சீட்டு போட்டு ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன். இது வந்து அப்போ போட்டது, சாரி அப்போ வந்து வாங்கினது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து போட்டுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் நான் வந்து மெமரிஸாக வந்து வச்சுருக்கேன். இது ஒரு மாடல். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், என்னங்க எல்லாமே உங்கள் பொண்ணுதே காமிச்சிட்ருக்கீங்க, உங்களுக்குன்னு எதுவுமே நீங்கள் வாங்கலையா அப்படின்னு கேட்கலாம். பட் வந்து நான் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டில் 2 தோடு தான் இருக்குது. ஒன்று வந்து ஜிமிக்கி மாடல் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அவ்வளோதான், 2 தான் வச்சுருக்கேன். என் பொண்ணுக்கு தான் அழகழகாக, ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க அப்படிங்கிறப்போ நம்ம அழகழகாக போட்டு பார்க்கணும் அப்படின்னு தோணும் இல்லைங்களா? அது மாதிரி தான் நான் என் பொண்ணுக்காக வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களோட பர்த்டேக்கு நான் வந்து வாங்கி வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்டாக வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்குறதில்ல, காயினாக சேமிச்சிடுறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா கோல்டு வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து நமக்கு வந்து காசை செய்கூலி சேதாரம் எல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணணுங்கிறதுனால இப்போ வந்து நான் வாங்குறதில்ல. வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். இன்னும் வந்து எங்களுடைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னுடைய வேறு என்ன ஜுவல்லர்ஸ் இருக்குது அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்ட இருக்கிற நகைகளை வந்து உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கிடையாது. நம்ம வந்து சிறுக சிறுக 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் இப்படி எப்போல்லாம் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம வந்து சிறுக சிறுக சேமித்து முடிஞ்ச வரைக்கும் நாமளும் வந்து கொஞ்சம் தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐடியாவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். 2 விஷயம் தான், நகை சீட்டு வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருஷம் நம்மளுக்கு ஒரு குண்டுமணி தங்கமாவது வீட்டுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி இல்லை நகை சீட்டு போட்டு உங்களால் மாதம் கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மாதம் ஒரு 100 மில்லிகிராமாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா நம்மளே அறியாமலே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தங்கத்தை சேமிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.